Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரியா? ஸோ அதில் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு. மேக்ஸிமல் எலிமெண்ட் ஆஃப் a partially ordered set. இதில் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன கிளாஸில் என்ன பண்ணோன்னா மேக்ஸிமல் எலிமெண்ட் டெஃபினிஷன் எழுதணும். ஸோ மினிமல் எலிமெண்ட் அதை வச்சு எழுதிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு செட்டுக்கு மேக்ஸிமம் இல்லை, ஆனால் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? மேக்ஸிமம் இல்லை, பட் ஆனால் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயில்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமல் எலிமெண்ட்னா என்னென்னு எழுதிட்டு போயிடுவோம். சரியா? ஸோ x less than or equal to வந்து ஒரு partial ordered set. x naught belongs to x is a maximal element if a belongs to x and x naught less than or equal to a, then a is equal to x naught. இதுதான் மேக்ஸிமல் எலிமெண்ட்டோட அர்த்தம். ஆல்ரெடி மினிமல் எலிமெண்ட் நீங்கள் இதே மாதிரி இமிடேட் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் இப்போது அடிஷ்னலாக நான் இங்கே எழுதுகிறேன். x naught belongs to x is a minimal element of x if a belongs to x and a less than or equal to x naught, then a is equal to x naught. அதாவது மினிமல் எலிமெண்ட்னா அதை விட சின்னதாக ஒரு எலிமெண்ட் அந்த செட்டில் இருக்க முடியாது, அதான் அர்த்தம். மேக்ஸிமல் எலிமெண்ட்னா அதை விட பெருசாக ஒன்றும் அங்கே இருக்க முடியாது. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? பி ஆஃப் எக்ஸ் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸை வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து வெறும் 1 இல்லை 0வாகவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் எக்ஸில் ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், எம்டி செட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அது மேக்ஸிமலாகவும் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சு, எக்ஸில் வந்து ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, நான் எம்டியாக இருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா, சிங்கிள்டனாக இருந்ததுன்னா, பி ஆஃப் எக்ஸில் 2 எலிமெண்ட் இருக்கும், எம்டி செட்டும் ஒரு சிங்கிள்டன் செட்டும் இருக்கும். அதையும் 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ண முடியும். இட் பிகம் டோட்டலி ஆர்டர் செட், எல்லாம் வந்துடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அச்சீவ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 2 விஷயம் ப்ரூவ் பண்ணோம். இந்த பி ஆஃப் எக்ஸில் வந்து மேக்ஸிமல் எலிமெண்ட் இருக்குது, மினிமல் எலிமெண்ட் இருக்குது. இதுக்கு வந்து மேக்ஸிமல் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோம். எலிமெண்ட் வந்து எக்ஸு, மினிமல் எலிமெண்ட் வந்து இந்த செட்டு. சரியா? அடுத்து என்ன பண்ணோம்? பி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ், இது என்ன பண்ணிட்டோம்? அந்த மேக்ஸிமத்தையும் மினிமமும் ரிமூவ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம், பட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் எடுத்துடலாம், எம்டி செட்டை எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமல் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம், மினிமல் எலிமெண்ட் என்னங்கிறத கேள்வியாக கேட்டிருந்தோம். சரியா? மறுபடியும் அந்த மேக்ஸிமல் எலிமெண்ட்டுக்கே வருவோம். ஓகே, இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோமே. ஒய் இஸ் ஈக்குவல் டு திஸ். இதில் ஒரு பார்ஷியல் ஆர்டர் இருக்குது. இந்த சேம் பார்ஷியல் ஆர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் இல்லையா? இந்த பார்ஷியல் ஆர்டரில் வாட் இஸ் த மேக்ஸிமல் எலிமெண்ட் அப்படின்னா, இஃப் கிவன், இது நம்ம நேற்று போன தடவை ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? டி பிலாங்ஸ் டு எக்ஸ், எக்ஸ் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் டி, இந்த செட் இருக்கு இல்லையா? இது வந்து இஸ் ஏ மேக்ஸிமல் எலிமெண்ட். சரி, அப்போது இது மாதிரி எலிமெண்ட் மட்டும்தான் மேக்ஸிமலாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா?
ஸோ எக்ஸ் வந்து என்னது ப்ராப்பர் சப்செட். இந்த செட் இது என்னது ஒய் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். சரி, இப்போது இந்த செட்டு வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் தெரியும், பட் மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருந்தால் அது இந்த ஃபார்மில் இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. சரியா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை தவிர வேறு செட்லாம் மேக்ஸிமலாக இருக்காதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சப்போஸ் இதை தவிர வேறு செட் எடுக்கணும் இந்த ஃபார்மில் இல்லை அப்படின்னு நான் அர்த்தம்னா, அதாவது எக்ஸை விட ஒரு எலிமெண்ட் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி சப்செட்ஸ் தான் மேக்ஸிமல் எலிமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர மற்ற எலிமெண்ட் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் அதில் 2 எலிமெண்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ சப்போஸ் கன்சிடர் A equals x difference t1, t2. இந்த t1, t2ன்னு ஒரு செட்டில் நோட்டேஷனில் போட்டாலே இது 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஏன்னா செட்டில் வந்து ஒரே எலிமெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் எழுத மாட்டோம். ஓகே, t1 2 எலிமெண்ட் இல்லை அப்படின்னா இது என்ன ஆயிடுதுங்கிறத பாருங்கள். திஸ் A becomes subset of x difference t1. ஏன்னா ஏக்குள்ளே t1 இல்லை t2 இல்லை, ஆனால் இதில் t1 மட்டும்தான் இல்லை எக்ஸில் இருந்து. சரியா, ஸோ அதனால் இது வந்து சூப்பர் செட். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஐ ஹாவ் அன் எலிமெண்ட் திஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஃப்ரம் ஒய் சச் தட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் திஸ். அது ஈக்குவலும் கிடையாது. அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு எக்ஸ் டிஃபரன்ஸ் t1. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம் ஆல்ரெடி இந்த பார்ஷியல் ஆர்டர் செட் படிக்கும்போது. சம்திங் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பட் நாட் ஈக்குவல்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வச்சுருந்தோம். ஸோ அப்படின்னா எனர்ஜி ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் எக்ஸ் டிஃபரன்ஸ் t1 வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த செட்டு இது தவிர வேறு எந்த சப்செட் ப்ராப்பர் சப்செட் எடுத்தாலும் அது வந்து மேக்ஸிமலாக இருக்காது. ஏன்னா அட்லீஸ்ட் அதில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்காது. அதனால் இந்த ஒரு கண்டிஷன் வரும் which will say that it is not a maximal element. ஸோ இதோட மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தான் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் மினிமல் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா இதில் எம்டி செட் இல்லை, அதனால் இதில் மினிமல் எலிமெண்ட்ஸ் எம்டி செட் இருந்தால் அது மினிமல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இல்லை. எம்டி செட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்ரிதிங். அதை விட சின்னதாக ஒரு எலிமெண்ட் இருக்கவே முடியாது. சரியா, ஸோ ஆக்சுவலாக இங்கே கான்ட்ராஸ்டிங்காக தான் எழுதியிருக்கும் மினிமலும் மேக்ஸிமலும். மேக்ஸிமல்னால் அதை விட பெருசாக ஒன்று இல்லை, மினிமல்னால் அதை விட சின்னதாக ஒன்று இல்லை. சரியா, எம்டி செட்டை விட சின்னதாக ஒரு செட் இருக்க முடியாது, அதனால் அது மினிமல்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே எம்டி செட் இல்லை இந்த கலெக்ஷனில் ஒயில். ஸோ அப்போ இந்த ஒயில் வந்து மினிமல் எலிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய செட் அப்படின்னு பார்த்தா சிங்கிள்டன் செட்ஸ். சரியா, அப்போ சிங்கிள்டன் செட் கண்டுபிடிப்போம். லெட் அஸ் சே t belongs to x and consider singleton t. இது மினிமல் எலிமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்புறம் என்ன அர்த்தம் டெஃபினேஷன் படி அதை விட சின்னதாக ஒரு செட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகணும். ஓகே, அதை விட சின்னதாக ஒரு செட்டு இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ் நாட்னு வரணும். சரியா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். இதோட சின்னதாக ஒரு செட் இருக்குமான்னு பாருங்கள். சம்திங் தட் இஸ் ஸ்மாலர் தேன் திஸ் செட் என்ன தான் இருக்க முடியும். இது ஒரே ஒரு எலிமெண்ட்டா, அப்போ அது எம்டி செட் மட்டும் தான் இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்க முடியாது இல்லை சின்ன எலிமெண்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஏ மினிமல் எலிமெண்ட். பட் இதுக்கு ப்ரூஃப் எப்படி கொடுப்பீங்க? இஃப் தேர் எக்ஸிஸ்ட்னா அர்த்தம். இப்போது நம்ம இது முன்னாடி வந்து இது ஒரு நம்ம குவான்டிஃபை லாஜிக் படிக்கும்போது ஒரு தடவை படித்தோம். ஒரு மனுஷனுக்கு 4 தலை 5 கால் இருந்துச்சுன்னா சூரியன் வந்து மேற்கு உதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இதை நம்ம எப்போ படித்தோன்னா இஃப் தென்னுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை படித்தோம். ஓகே, இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் தென் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறப்போ இஃப் பி தென் கியூ அப்படி இருக்கும்போது இஃப் பி அண்ட் நாட் கியூங்கிறது அதோட நெகேஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ தப்பாகுதுன்னா பி நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் நாட் கியூ இருந்தால் தான் அது தப்பு. சரியா, ரைட். ஸோ ஆக்சுவலாக இந்த செட்டில் இந்த டி இட் பிலாங்ஸ் டு ஒய். ஒய்யில் இதை விட சின்னதாக ஒரு செட்டு இருந்தால் அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த இருந்தால்னு சொல்கிறோம்ல அந்த பார்ட் நடக்கணும், அது இங்கே நடக்காது. அதனால் இதுக்கு பேர்லாம் வேக்வஸ்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதனால் எனி எலிமெண்ட் ஆஃப் திஸ் டைப் இஸ் ஏ மினிமல் எலிமெண்ட். இது மினிமல் எலிமெண்ட் ஆஃப் ஒய். பட் இது மட்டும்தான் மினிமல் எலிமெண்ட்ஸா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் இருக்காதுங்கிறதையும் பார்த்தோம், மினிமம் இருக்காதுங்கிறதையும் பார்த்தோம். சரியா, சம்திங் கேனாட் பி மினிமம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா
மினிமம் எடுக்கணும்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் அட்லீஸ்ட் இருக்கும், T1 T2. ஸோ இப்போது இந்த மாதிரி 2 செட்டு இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் ரிலேட் எதுவுமே போட முடியாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட முடியாது, T1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு T2 இதுவும் போட முடியாது, ஆப்போசிட்லேயும் போட முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் மினிமல் எலிமெண்ட்ஸ், மினிமமாக இருக்காது. ஓகே, சரி. மேக்ஸிமமாக இருக்குமா அப்படின்னா மேக்ஸிமமாகவும் இருக்காது, மேக்ஸிமம் எலிமெண்ட்டும் கிடையாது. இந்த செட்டில் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமமாகவும் இருக்காது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத எழுதுவோம். இங்கே ஒரு கன்சால்டேட் பண்ணலாம். எப்படி கன்சால்டேட் பண்ணுறது? மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் need not be maximum. சரியா? அது மாதிரி மினிமல் எலிமெண்ட்ஸ் need not be minimum. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சரியா? அப்புறம் என்ன பார்த்துட்டோம்? there are partially ordered sets without maximum and minimum but as maximal and minimal elements. இது பார்த்தோம். அதாவது ஒரு செட்டுக்கு மேக்ஸிமம் மினிமம் இல்லை, பட் மேக்ஸிமல் அண்ட் மினிமல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல, இந்த ஒய்ங்கிற செட்டு. சரியா? ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட். இப்போது மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமமாக இருக்காதுன்னு பார்த்தோம். சரியா? அது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. இந்த இடத்துல மேக்ஸிமம் மினிமம் இருக்கு இல்லையா? இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு மேக்ஸிமமும் இருக்குது, மினிமம் இருக்குது, மேக்ஸிமலும் இருக்குது, மினிமல் இருக்குது. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமலும் மேக்ஸிமம் ஒன்று, மேக்ஸிமமும் மினிமமும் ஒன்று, மினிமமும் ஒன்று இந்த செட்டில். ஓகே, ஸோ அது எல்லாம் கவனிச்சிருவோம், என்னென்னு பாடலாம். இப்போ நான் மறுபடியும் என்ன பழைய நோட்டேஷனுக்கு வர்றேன். எக்ஸ் கமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் பார்ஷியலி ஆர்டர்ட் செட்டு. சரியா? இப்போது இந்த செட்டுக்கு எம் இஸ் ஏ மேக்ஸிமம் அப்படி இருந்தால் இது வந்து மேக்ஸிமலாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. இது மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். சரியா? இப்போது மேக்ஸிமல்னா என்னது? இதை விட பெரிய எலிமெண்ட் எது இருக்கக்கூடாது. சப்போஸ் பெரிய எலிமெண்ட் இருந்தால் அது ஈக்குவலாக இருக்கணும், அதான அர்த்தம். சப்போஸ் y belongs to x is such that m is less than or equal to y அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு. அப்படி இருந்தால் எம்மும் ஒய் ஈக்குவல்னு சொன்னால் தான் எம் வந்து மேக்ஸிமல்னு சொல்ல முடியும். இப்போ எம்மும் ஒய் ஈக்குவலாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் இந்த இடத்துல பாருங்கள், எல்லா எக்ஸுக்கும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த ஃபார் ஆளுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வருது, அதை எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்? சூஸிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இதை வந்து ஒரு ஒன்று வச்சுக்கோங்களேன். இன் ஒன் என்ன ஆகும் எக்ஸுக்கு, ஏன்னா ஒய் இஸ் என் எலிமெண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். எல்லா எலிமெண்ட் எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? வி ஹேவ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். இப்போ நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணிவிட்டு இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு பார்ஷியல் ஆர்டர் அப்படின்னா ஆன்டிசிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தென் எம் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, எம் வந்து இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டுக்கு மேக்ஸிமமாக இருந்தால் தென் எம் இஸ் மேக்ஸிமல். ஸோ அதை இப்படி மாற்றி எழுதலாமா? இஃப் எம் இஸ் மேக்ஸிமம் தென் எம் இஸ் மேக்ஸிமல். ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டுக்கு எம் மேக்ஸிமமாக இருந்தால் அது மேக்ஸிமலாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு செட் பார்ஷியல் ஆர்டர் செட்டுக்கு மினிமம் இருந்தால் அது மினிமலாக இருக்குமா அப்படிங்கிறத இதை இமிட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் இமிட்டேட் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ சரி, இப்போ இது முடிஞ்சோம். இந்த கேள்வி ஒன்று ஆன்சர் பண்ணாமல் இருக்கணும். இப்போது மேக்ஸிமல் நீட் நாட் பி மினிமம்னு சொன்னோம். நம்ம இதோட கான்வர்ஸ் இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமமும் மினிமமும் இருந்தால் அது கரஸ்பாண்டிங் மேக்ஸிமலாகவும் மினிமலாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். சரி, இந்த மேக்ஸிமல் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம்.
மேக்ஸிமல் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அவசியம் இல்லை. கேள்வியை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் தானே இருக்குது. அதனால் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும் அந்த வார்த்தை. நான் எழுதுறதை படிச்சிருங்க. When is a maximal element a maximum? ஸோ நமக்கு தெரிஞ்சு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் அது நடக்கலை. நிறைய என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் நடக்கலை அப்படின்னா அதை விட பெட்டராக ஒரு சுச்சுவேஷனுக்கு போனால் நடக்குமான்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்த பெட்டர் சுச்சுவேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சது டோட்டலி ஆர்டர் செட். சப்போஸ் டோட்டலி ஆர்டர் செட்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட் எக்ஸ் பி ஏ totally ordered set and M is a maximum of x ன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை சொல்ல முடியுமா? இது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, போன செட்டில் நம்ம பார்த்தோம் P of Xல இந்த x டிஃபரன்ஸ் T1 x டிஃபரன்ஸ் T2ன்னு இல்லைங்களா, அந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ண முடியலன்னு பார்த்தோம். அதே மாதிரி சிங்கிள்டன் T2 சிங்கிள்டன் T1 அண்ட் சிங்கிள்டன் T2 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியலன்னு பார்த்தோம். அதனால தான் அது மேக்ஸிமல் அண்ட் மினிமல் எலிமெண்ட்ஸாக நமக்கு வந்தது. ஸோ இந்த இடத்துல அப்போ கம்பேர் பண்ண முடிஞ்சால் என்னாகும் அப்படிங்கிறதுனால தான் டோட்டலி ஆர்டர் செட் கொண்டு வரும். சரியா? ஸோ இங்கே டோட்டலி ஆர்டர் செட் அப்படிங்கிறப்போ M is a maximum of X. ஓகே, அப்படின்னு கொடுத்தாச்சு. இது மேக்ஸிமலாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். M மேக்ஸிமம் என்ன? for all x in x. இல்லை, மேக்ஸிமம்னு கொடுத்தா மேக்ஸிமல் நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா மேக்ஸிமல் எலிமெண்ட் இது வந்து M is மேக்ஸிமலாக இருந்தால் மேக்ஸிமமாக இருக்குமாங்கிறதான் கேள்வி. ஸோ போன எக்ஸாம்பிளில் இதே தான் விஷயம், மேக்ஸிமலாக இருந்துச்சு பட் மேக்ஸிமம் இல்லை. ஓகே, P of Xல. ஸோ இதை ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே எழுதுகிறேன். in P of X difference x is maximal but not maximum. ஓகே, ஒரு எலிமெண்ட் இதிலேருந்து ஒரு எலிமெண்ட் வந்து மேக்ஸிமலாக இருக்கு, ஆனால் மேக்ஸிமமாக இல்லை. ஸோ இங்கே மேக்ஸிமல் எடுத்தாச்சு. அடிஷ்னலாக என்ன கண்டிஷன் எடுத்துருக்கேன்? டோட்டலி ஆர்டர், எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் கம்பேர் பண்ண முடியும்னு. இப்போ சொல்ல முடியுமா இது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, சரி. இது மேக்ஸிமல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சார், இது மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணோம். வி கிளைம் M is மேக்ஸிமம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? let x belongs to capital X. இந்த ஒவ்வொரு எக்ஸும் எம்மை விட லெஸ் than or equal to சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் கரெக்ட். லெஸ் than or equal to எம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் வந்துடும். லெஸ் than or equal to இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ and x is not less than or equal to m. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? பட் ஆனால் என்கிட்ட கையில் என்ன இருக்குது? டோட்டலி ஆர்டர் செட் இருக்குது. டோட்டலி ஆர்டர் செட்னா ரெண்டு எலிமெண்ட் கொடுத்தா A B ரெண்டு எலிமெண்ட் கொடுத்தா A less than or equal to B ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா B less than or equal to A ட்ரூவாக இருக்கணும். அதான் டெஃபினிஷன் ஆஃப் டோட்டலி ஆர்டர் செட். ஸோ இங்கே இது ட்ரூ இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ எது ட்ரூ? M less than or equal to X. பட் ஆனால் M என்ன வந்துச்சு? வாட் இஸ் M? M வந்து மேக்ஸிமல் எலிமெண்ட். ஸோ M less than or equal to X, it implies M is equal to X. M is equal to Xனா M is less than or equal to X வந்துடும் இல்லையா? அது X less than or equal to M வந்துடும் இல்லையா? தட்ஸ் a contradiction. சரியா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி இருக்க முடியாது, X less than or equal to M தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் இது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா மறுபடியும் M equal to Xன்னு வருது. அப்போ இது மாதிரி இருக்க முடியாது. ஸோ ஃபார் ஆல் X, ஹென்ஸ் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன் கான்ட்ரடிக்ஷன் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்தால் பை டோட்டலி ஆர்டர் செட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வரணும். இது இருந்துச்சுன்னா மேக்ஸிமல் எலிமெண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லும்? M is equal to Xன்னு சொல்லும். அதனால் இது என்ன பண்ணும்? இது இதையே வயலேட் பண்ணும். அதனால் இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஹென்ஸ் ஃபார் ஆல். ஸோ இதை வந்து சப்போஸ் எழுதலாம், ரெட்டுங்கிறத விட சப்போஸ் X belongs to X and X அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்குறோம். அது கான்ட்ரடிக்ஷனில் முடியுது. அதனால் ஃபார் ஆல் X in X is less than or equal to M. இதில் என்ன தெரியுது? M is a maximum. ஸோ அப்போது
ஒரு டோட்டலி ஆர்டர்ட் செட்டில் ஒரு எலிமெண்ட் மேக்ஸிமலாக இருந்தால் அது மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கணும், ஒரு செட்டில் வந்து டோட்டலி ஆர்டர்ட் செட்டில் ஒரு மினிமல் எலிமெண்ட் மினிமமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். ஓகே, இப்போது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. சில நேரம் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஓகே, ஆனால் மினிமல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? மினிமல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் இல்லாமல் இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ அது மாதிரி சில விஷயங்களை பார்க்குறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம். என்ன எக்ஸாம்பிள்னா, நம்மளோட மறுபடியும் ஃபேவரட் எக்ஸாம்பிள். இங்கே ரிலேஷன்ஷிப் என்னது? m less than or equal to n if and only if n is a multiple of m. இந்த செட்டில் வந்து ஒரு சப்செட் எடுக்க போகிறேன் நான். சரியா? நான் இதே ரிலேஷன்ஷிப்பை இந்த சப்செட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, இந்த சப்செட் கொண்டு வந்துட்டேன். இந்த பார்ஷியல் ஆர்டர், இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட். இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டுக்கு எதெல்லாம் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இருக்குமா? இப்போ மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த நம்பரை விட பெரிய நம்பர் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இதிலேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, m belongs to n எடுத்துக்கோங்க, ரைட்? தென் 2 times mன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கும் இந்த mமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நம்ம ரிலேஷன்ஷிப் என்னது? m is less than or equal to n if n is a multiple of m. நான் இங்கே மல்டிப்ளை எடுத்துட்டேன், அப்போ என்ன கிடைக்கிது? m less than or equal to n கிடைச்சிருக்கு. இந்த m n ஈக்குவலா? இல்லை, m not equal to n. இதனால் என்ன சொல்ல முடியும் நம்மளால்? நீங்கள் மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும்னா, இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த டெஃபினேஷன் ஆஃப் மேக்ஸிமல் எலிமெண்ட்டுக்கு வரணும். டெஃபினேஷன் ஆஃப் மேக்ஸிமல் எலிமெண்ட் நம்ம அழிச்சிட்டோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் மேக்ஸிமல் எலிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட்டு வந்து ஒரு எலிமெண்ட் எப்போ மேக்ஸிமல்னா அதை விட பெரிய எலிமெண்ட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டட் வித் எனி நேச்சுரல் நம்பர், ஐ ஃபவுண்ட் இட்ஸ் மல்டிபிள், இட் இஸ் ஆல்சோ ஏ நேச்சுரல் நம்பர், இட் இஸ் ஆல்சோ நேச்சுரல் நம்பர். நம்ம இந்த இடத்துலாம் பேசுகிறோம், அதனால் இங்கேயும் என் டிஃபரன்ஸ் ஒன்று வச்சுக்கோ. சரியா? இது ஆக்சுவலாக ஜென்ரலாக என்லேயும் ட்ரூ, பட் நம்ம இதை எடுத்ததுனால இதில் பேசுகிறோம். ஓகே, அதோட பெரிய நம்பர் அதே செட்டில் அதே பார்ஷியல் ஆர்டர் கண்டுபிடிச்சிடும், சச் தட் m is less than or equal to n பட் m not equal to n. அப்படின்னா என்ன அர்த்தம்? m is not maximum. பட் ஆனால் இது m is not maximum எதுக்கு ப்ரூவ் பண்ணோம்? இந்த செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே மேக்ஸிமலாக இருக்காது. நோ எலிமெண்ட் இஸ் மேக்ஸிமல். சரி, இதில் மினிமல் எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? திஸ் பார்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். மேக்ஸிமல் எலிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒன்றை ரிமூவ் பண்ணது நம்ம மினிமல் எலிமெண்ட்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக. இல்லைனா 1 பிகம்ஸ் மினிமம். ஏன்னா இந்த செட்டில் வந்து 1 இஸ் த ஸ்மாலஸ்ட். நம்ம அந்த பி ஆஃப் எக்ஸில் எம்டி செட் எப்படியோ அது மாதிரி தான் இங்கே 1 பிகம்ஸ் தி மினிமல் எலிமெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் 1 மட்டும்தான் இருக்கும், வேறு மினிமல் எலிமெண்ட்ஸ் பெருசாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதை படிக்கிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதோட மினிமல் எலிமெண்ட்னு பார்க்கணும். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் 2 மினிமல் எலிமெண்ட்டாக இருக்குமா? 2 மினிமலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, 2வை விட சின்னதாக ஒரு எலிமெண்ட்டு இருந்துச்சுன்னா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? 2வை விட சின்னதாக ஒரு எலிமெண்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன போகிறேன்னா, நான் என்ன ஐ வுட் ரைட் எக்ஸ் லெஸ் than or equal to 2ன்னு எழுத போகிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு, சப்போஸ் இருந்தால் இதுதான் நடக்க போகுது இல்லையா? அப்படின்னா என்னவா இருக்கணும், இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் இப்படி இருக்கணும்னா 2 ஷுட் பி எ மல்டிபிள் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். நம்ம ரிலேஷன்ஸ் பாருங்கள், லெஸ் than or equal to n இஸ் எ மல்டிபிள். இந்த அதாவது நமக்கு வலதுகை பக்கம் இருக்கிறது வந்து இட் ஷுட் பி எ மல்டிபிள் ஆஃப் தி அதர் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போது 2 ஷுட் பி ஈக்குவல் டு சம் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். ஓகே, டேஷ் டைம்ஸ் எக்ஸ். எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் என்னவா இருக்க முடியும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் வரும். சரியா? எக்ஸ் பிகர் தேன் 2ஆக இருந்தால் என்ன வருமா? ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் மல்டிபிள் ஆஃப். ஸோ 2 இஸ் எ மல்டிபிள்
x multiple of x if and only if x equal to 2ன்னு வந்துடும். ஏன்னா இந்த x வந்து 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். அந்த x வந்து 2 விட பெருசாகிடுச்சினால என்ன பண்ணலாம், அதை இன்டெக்ரல் மல்டிப்ளாக எழுத முடியாது. ஸோ அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி வந்து x equal to 2ல் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதனால் இஃப் x less than or equal to 2 and x belongs to this, then x equal to 2ன்னு வந்துடுச்சு. அப்போது 2 is a minimal element. சரி, 3 மினிமல் எலிமெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 3 மினிமல் எலிமெண்ட்டாக இருக்குமா? 3 இருக்குது, எக்ஸ் லெஸ் than or equal to 3. அப்போ என்ன சொல்லணும், அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n டிஃபரன்ஸ் 1. நான் இந்த மாதிரி எழுதணும்னா 3 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் திஸ்ன்னு சொல்லணும். 3 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் திஸ்ன்னு சொல்லணும். 3 மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்க முடியுமா? ஏன்னா n டிஃபரன்ஸ் 1னா 2லேருந்து ஆரம்பிப்போம். 3 இஸ் மல்டிபிள் ஆஃப் 2 கிடையாது. ஸோ 2 less than or 2 இஸ் நாட் less than or equal to 3. சரியா, இது எழுத முடியாது. ஓகே, 3 வரும், 3 இஸ் less than or equal to 3 வரும். 4 வராது இல்லையா? ஏன் வராது? 4 வந்து 3 விட பெருசாகிடுச்சு. ஸோ 3 cannot be a multiple of 4. இது வந்து இதுக்கடுத்து எதுக்குமே வராது. ஸோ இது மட்டும்தான் வரும். ஸோ இது திட் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என்ன அர்த்தம்? 3 இஸ் எ மினிமல் எலிமெண்ட். 3 இஸ் எ மினிமல் எலிமெண்ட். சரி, இப்படியே நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்க போகிறோம். இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். 2 வரல, 3 வரல, 4 வருமா பார்க்கலாம். இல்லை, எக்ஸ் ஈக்குவல் டு 3னா 3 இஸ் மினிமல். இங்கே வந்து 2 இஸ் மினிமல், இங்கே என்னது 3 மினிமல். இதுக்கு என்ன அர்த்தம்? 2வோட சின்னதாக ஒரு எலிமெண்ட் அதில் இருந்துச்சுன்னா அது 2ஆக தான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 3ஐ விட சின்னதாக ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது 3 தான் அர்த்தம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஷுவல் நொட்டேஷன்லேருந்து மாறுறோம். நம்ம ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் வந்து சின்னதாக இருக்க எலிமெண்ட் அப்படிங்கிறது இங்கே 2 கிடையாது. 2 வந்து 3ஐ விட சின்னதாக கிடையாது இந்த ஆர்டரில். புரிஞ்சுக்கோங்க. இப்போ சின்னதாக இருந்தால் 3 மட்டும்தான் இருக்க முடியுங்கிறதெல்லாம். ஓகே, இங்கே 4 எடுத்துக்கோங்க. எக்ஸ் less than or equal to 4 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n டிஃபரன்ஸ் 1. இப்போது மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து இங்கே 2, 3, 4 2ல் ஆரம்பிச்சோமே, 2ல் ஆரம்பிக்கலாம். 2 less than or equal to 4ன்னு எழுத முடியுமா? முடியும். ஏன்னா this is 2 into 2. So I have an element in this set which is smaller than 4. அதை விட சின்னதாக இதில் ஒரு எலிமெண்ட் வச்சுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? 4 is not minimal. இப்போ 5 மினிமலாக இருக்குமான்னு கேட்டு பாருங்கள். 2 5 விட சின்னதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கணும். முடியாது இல்லையா? சரி, 3 முடியாது, 4 முடியாது, 5 முடியும், 6 முடியாது. ஸோ அப்போ 5 வந்து மினிமல்னு ஆகிடும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 வந்து மினிமல் எலிமெண்ட், 3 ஒரு மினிமல் எலிமெண்ட், 4 மினிமல் எலிமெண்ட் கிடையாது, 5 ஒரு மினிமல் எலிமெண்ட். வேறு எதெல்லாம் மினிமல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் மினிமலாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த ப்ரைம் நம்பருக்கு முன்னாடி இருக்க எந்த நம்பருமே என்னவா இருக்காது, எந்த நம்பருமே வந்து மல்டிபிள் ஆஃப் சம்திங் டு பி. ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, P இஸ் ஏ ப்ரைம் நம்பர். சரியா? எக்ஸ் less than or equal to P and எக்ஸ் belongs to n டிஃபரன்ஸ் 1 அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸ் வந்து less than or equal to P அப்படின்னா P இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்னு போட போகிறோம். P இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். P மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் டிவைட்ஸ் Pன்னு ஆகிடும். பட் எக்ஸ் டிவைட்ஸ் Pனா எதுவாக இருக்க முடியும்? அது ஒன்றா இருக்கணும் அல்லது Pயாக இருக்கணும். ஸோ அந்த Pக்கு சின்னதாக இருக்க எந்த நம்பருமே என்ன பண்ணும்? Pயை டிவைட் பண்ணாது. இட் cannot be, we cannot write any number smaller than x வந்து இங்கே less than or equal to போட முடியும் இந்த ஆர்டரில். ஓகே, அப்படி போட்டால் ஃபஸ்ட் நம்பர் P less than or equal to P மட்டும் தான் போட முடியும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x equal to P. அப்போ என்ன அர்த்தம்? P is மினிமல்னு வந்துடும். ஓகே, P is a மினிமல் எலிமெண்ட். ஸோ எல்லா ப்ரைம் நம்பரும் என்ன ஆகிடும்? இங்கே வந்து
மினிமல்னு ஆகிடும். பட் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் மினிமலாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வி. சரியா? அதை ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் சம்திங் இஸ் மினிமல். ஓகே, இப்போ ஒரு ஸ்டார்ட் வித் சம் இன்டிஜர் நேச்சுரல் நம்பர் n வந்து மினிமல் அப்படின்னா n இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர் ஸ்மாலர் தேன் தட். எனிவே n இஸ் நாட் கோயிங் டு மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர் பிகர் தேன் தட். தட் இஸ் நாட் பாசிபிள்னு தெரியும். அப்போ அதோட சின்னதாக இருக்க நம்பரோட மல்டிபிளாக அது இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுது மினிமல் எலிமெண்ட்னா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த n ஹேஸ் டு பி அ ப்ரைம் நம்பர். n இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. அந்த 1 இதில் இல்லை நம்ம செட்டில். ஸோ அதனால் n is a prime. So prime numbers are the only minimal elements. Prime numbers are the only minimal elements of n difference 1, okay, comma less than or equal to in the partial order set. ஆனால் n டிஃப்ரென்ஸ் 1 போல் n இன்க்ளூடிங் 1 வச்சுருந்தா என்ன இருக்கும்? இந்த ஐடியாவே டோட்டலாக மாறி இருக்கும். வெறும் ஒன்லி 1 மினிமல் எலிமெண்ட்ஸ், அது 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 1 இஸ் ஏ மினிமம் வந்து மினிமல் எலிமெண்ட் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கலாம். இதிலேருந்து சில எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த கிளாஸில் வேறு ஒரு ரிலேட்டட் டாபிக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ரைட். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.